ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா பருப்பு இல்லாத சவ்சவ் வச்சு ஒரு கூட்டு செய்ய போகிறோம். இதுக்கு சவ்சவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி அந்த சவ்சவ் முழுகிற அளவு கொண்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா வெந்துடுச்சோம். அது இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன், அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து எல்லாத்தையும் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணதை இந்த வேக வச்ச இதோட சேர்த்து கொட்டிக்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். இப்போ அது இருக்கட்டும். இப்போ கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருங்காயத்தூள், அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் தாளிச்சிட்டு இந்த வேக வச்ச இதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ இதோட நல்ல திக்கான ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சவ்சவ் பருப்பு இல்லாத கூட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது காரக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.